ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை திருப்பினர். கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்திலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேடமாக மலேசியா மற்றும் ஜோர்தான், சிங்கப்பூர் மற்றும் வளைகுடா தேசங்களிலிருந்து கர்த்தருடைய திருவார்த்தைகளை கேட்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்திலே எங்களுடைய அனர்த்தமான ஸ்தோத்திர வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வாக்கியங்களிலே நாம் வாசித்திருக்கிற முதல் வசனம் ஆனபடியால். இங்கே இந்த இணைக்கப்படுகிறதான வசனத்தினுடைய ஒரு வார்த்தை ஆனபடியால். அப்படி என்று சொன்னால் இந்த பிரகாரமாக ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை நடக்க வேண்டிய ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு முறைமையை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் சபையில ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை வகித்திருக்கலாம், அல்லது பல பட்டங்களையும் மானங்களையும் பெற்றிருக்கலாம், அல்லது பல வருடங்களாக ஒரு விசுவாசிகளாகவோ அல்லது தேவ ஊழியர்களாகவோ அவர்கள் பட்டங்களை வகித்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய ஒரு முறைமையை குறித்து வேதம் திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறது. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் என்ற ஒரு பேர்ல இருந்து, அல்லது ஒரு ஆவிக்குரிய சபை என்ற ஒரு பேரை வகித்து, அல்லது ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்திலே இருக்கிற ஒரு பட்டங்களை பெற்றிருந்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அபகடத்துல முடியும் என்று வேதம் மிக தெளிவாய் கூறுகிறது. இன்றைக்கு பரிதாபம், கிறிஸ்தவ உலகத்தில் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள் வியாதியினாலே, கொடிய ரோகத்தினாலே. இன்றைக்கு பரிதாபம், கிறிஸ்தவ குடும்பத்திலே சொல்லடங்கா குறைபாடுகள் அவர்களை ஆண்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கு பரிதாபம், கிறிஸ்தவ குடும்பங்களிலே அவர்கள் பல பிரிவினைகளுக்கு உட்பட்டு குடும்பங்கள் சிதறுண்டு இருக்கிறார்கள். இவைகளை குறித்து பவுல் எழுதுகிறார், இது நிமித்தம் உங்களில் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் நடக்க வேண்டிய ஒரு முறைமை உண்டு. அதுதான் இந்த வேத வசனம் நமக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறது. மாம்சத்தின்படியான ஒரு நடக்கை அல்ல, ஆவியின்படியே நடக்கிறவர்கள். இந்த ஆவிக்குரிய நடக்கை என்பது என்ன வெளிப்படுத்துகிறது? முதலாவது ஒன்று, அது பசுத்த ஆவியானுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. பசுத்த ஆவியானவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகுந்த கேள்விக்குறியாய் மாறிவிடும். பசுத்த ஆவியானுடைய மனதிற்கு ஏற்றபடியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெட்ககரமானது. இந்த ஒரு காரியத்துல எத்தனையோ பிரபலமான வரம் பெற்றவர்கள் கூட தலகுனிந்திருக்கிறார்கள். அதுதான் மத்தேயிலே இயேசு அழகாய் எடுத்து உரைக்கிறார். அந்நாட்களிலே அநேகர் என் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்வார்கள். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இந்த அக்கிரம செய்கைக்காரர் யாரு? இவர்கள் தான் மாம்சத்தின்படி நடந்தவர்கள். இந்த அக்கிரம செய்கைக்காரர் யாரு? இவர்கள் தான் கிரமமாகிய ஆவிக்குரிய ஒழுங்கை மீறினவர்கள். ஆவிக்குரியபடி நடக்கும்படி வேதம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. இந்த ஆவிக்குரிய சிந்தை என்ன? அங்கே மாம்சத்துக்கு இடம் அல்ல. இந்த அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். 4-5 வசனங்கள்ல அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்போ மாம்சத்துக்குரியவர்கள்லாம் யாருன்னா அவங்களுடைய சிந்தை முழுவதுமே பரலோகத்தை சார்ந்து இருக்காது.
அவனுடைய சிந்தை முழுவதுமே பரிசுத்தத்தை சார்ந்து இருக்காது. அவருடைய சிந்தை முழுவதுமே இயேசுவினுடைய திவ்ய சாயலை அடைகிறவர்களாய் இருக்காது. அவருடைய சிந்தை முழுவதுமே இயேசு மகிமையில் வருவார், அவரை நாங்கள் சந்திப்போம் என்ற எண்ணங்கள் உட்பட்டவர்களா இருக்காது. அவங்க பூமிக்குரிய சிந்தையாகவே இருப்பாங்க. அவங்க கிறிஸ்தவ போர்வைக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்க திருச்சபையில ஒரு விசுவாசிகளா தான் இருப்பாங்க, அல்லது சபையினுடைய அங்கத்தினராக இருப்பாங்க. ஆனா உள்ளான வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் உள்ளவர்களாகவே வாழ்வார்கள். தேவநாமத்துக்கு மகிமை. சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வீட்டினுடைய வாசல்ல ஒரு மரம் வளர்ந்தது. ஒரு மாமரம், கனி தரக்கூடிய மரம். ஆனா நாளடையில அந்த மரத்தை நாங்கள் எவ்விதங்களும் சேதப்படுத்தவே இல்லை. மரம் படிப்படியா அது தன்னுடைய பசுமையை இழந்து கொண்டே வந்தது. ஆனா அதற்கு சரியான விதங்கள்ல உரமோ ஒரு மருந்தோ போட்டிருந்தா அந்த மரம் அந்த பசுமையற்ற அந்த நிலவரத்திலிருந்து தப்பித்திருக்கும். நாங்களும் கஞ்சாடையா இருந்தோம். திடீர்னு அவ்வளவு நிழலான வாசற்படியில இருந்த அந்த மரம் திடீரென்று கவிழ்ந்து விழுந்தது. அது விழுந்த உடனே சொல்லடங்காத ஒரு துக்கம். கடைசியா அந்த மரத்தினுடைய அடிவேரை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு புழு, இவ்வளவு பெரிய வளர்ச்சி உள்ள ஒரு புழு மரத்தையே சாப்பிடுச்சு. அதே மாதிரிதான் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. டயபெட்டிக்ஸ் எப்படி ஒரு சரீரத்துக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேரூன்றி 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 அது கடைசியாக கையை காலை நீக்கிறது போலதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனையோ பேர் தொம்முனு கீழே விழுவாங்க. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில அவரை கொண்டு வர வேண்டிய சீர்திருத்தல் என்ன? மாம்சத்தின்படி நடக்கிற பகுதிகள். அந்த ஒரு பகுதியை என்ன என்று சொல்லி ஆராய்ந்து அடியோடு கூட நீக்கி நாம் நடக்க வேண்டிய ஆவிக்குரிய நடக்கை உண்டு. தேவ சித்தமா இருந்தா வருகிறதான ஸ்டடியில ஆவிக்குரிய நடக்கை என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன். அப்போ அந்த மாம்சத்துக்குரிய சிந்தைகள், மாம்சத்துக்குரிய எண்ணங்கள், மாம்சத்துக்குரிய யோசனைகள் அடியோடு கூட நீக்கப்பட வேண்டும். அதனாலதான் இங்க பரிசுத்த பவுல் அவ்வளவு தெளிவா எழுதுகிறார். மாம்சத்துக்குரிய கனிகளோ இவையாவன என்று சொல்லி தெளிவாய் கலாத்தியருக்கு எழுதுகிறார். எப்படி, ஏன் இதை கலாத்தியருக்கு எழுதுகிறார்? கலாத்தியர் சபை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரத்யட்சமாய் கண்ட சபை. ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? சீக்கிரத்துல ஆவிக்குரிய வழியை விட்டுட்டாங்க. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள மாம்சத்துக்குரிய கிரியைகள் படிப்படியாய் வளர ஆரம்பித்தது. அதனால்தான் இங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்திலிருந்து எழுதுகிறார். ஆவியினால் நடத்தப்படுகிறனால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அப்ப அந்த மாம்சத்துக்குரிய சிந்தை, மாம்சத்துக்குரிய எண்ணம் எப்படிப்பட்ட ஒரு கிரியை அவங்களுக்குள்ள பிரதிபலிக்கும்? இதுதான் பிரதிபலிக்கும். அது வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். பல வருஷமா இருப்பான், ஊழியக்காரனா இருப்பான், அந்த விபச்சார மயக்கம் அவனை விட்டு போகவே போகாது. டாம் டூம்னு பிரசங்கம் பண்ணுவான், டாம் டூம்னு சபை நடத்துவான், டாம் டூம்னு அப்படி இப்படி அப்படி இப்படின்னு டாம் டூம்னு எழும்புவான். ஆனா அந்த காரியத்துல அப்படியே நெருப்பு முன்பு மெழுகு உருகிறது போல அப்படியே உருகிடுவான். அப்புறம் அவன் என்ன ஊழியக்காரன்? அவன் என்ன பிஷப்பு? உன் பிஷப்பு ஊழியம் எல்லாம் உன்னுடைய பட்டத்துல இல்லை, நீ பரிசுத்தத்துல நிக்கிறிய அந்த நிற்கிறதுனால தான். ஆசரிப்பு கூடாரம் நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் அங்கே சுற்றில காணப்படும். அதான் அவருடைய சாட்சி. விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியாற்றுகள் முதலானவைகளே. அப்ப இந்த பூமிக்குரிய சிந்தை இருக்கிறதுனால தான் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அப்படியே வரிசையா கோபம், வேசித்தனம், அருவருப்பு இதெல்லாம் ஓரமா இன்னைக்கு எத்தனையோ பிரீச்சர் எழுப்பிட்டே இருக்கிறான். யூடியூப்கள் இல்ல, பெரிய ஆளை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருப்பான். இப்படி ஒரு தாடி, இப்படி ஒரு வளையம், இப்படி ஒரு இதெல்லாம் யார் வச்சிருப்பா? இந்த கிரியை உள்ளவனுக்கு தான் இதனுடைய வெளிப்பாடு. இப்படிப்பட்டவனுக்கு தான் அந்த கிரியை இருக்கும். ஆனா ஆவிக்குரியவங்க முகத்தை கண்ட பொழுது தெரியும், அவங்க ஒரு ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க.
கர்த்தரை துதிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த கிரியை உள்ள இப்படிப்பட்ட அலங்காரம் போட்டு இருப்பான் வேஷத்தோட. நான் அவனை பிடிச்சிப்பேன். இந்த கிரியில ஏதாவது ஒரு பகுதியில அவன் எக்ஸலண்டா இல்லாம இருக்க மாட்டான். அப்படி இப்படின்னு பேசுவான். பிசாசு கூட போதனை கொடுத்தது வேதத்துல. 91ஆம் சங்கீதத்தை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். பிசாசு இயேசு அண்டை போய் வசனத்தை எடுத்து போதித்திருக்கிறான்னு படிக்கிறோம். இன்னைக்கு எவனவனோ எழுந்து 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 அந்த வசனங்களை போதிக்கிறான். ஆனா ஜீவியத்துல பிரதிபலிக்க முடியல. இங்கே பவுல் அவ்வளவு அழகா எழுதுறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். ஒருவேளை அவனுடைய ஊழியம் என்ற ஒரு போர்வையில கட்டடங்கள் எழும்பலாம், ஜனமார்கள் கூடலாம். ஆனா அவனுடைய முடிவு நரகமாக முடியும். நரகம் என்ற ஒரு புஸ்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அதுல அதிகமா இடம்பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டேன், சபையில விசுவாசிகள், ஊழியர்கள் என்ற போர்வையில் உள்ளவங்க தான் அதிகமா இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த திருவசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த இடத்துல இருக்கிற, உன்னுடைய நடக்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் ஓரங்கட்டிட்டு நீ ஏதோ ஒரு மாயமானமான ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டு வருகிறாயா? உன்னை பார்த்து பரலோகம் சிரிக்கும். இந்த ஏசாயாவில் அவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு. தீருவின் ராஜாவே, உன்னிடத்தில் அக்கிரமத்தை நான் கண்டதே இல்லை. ஒரு க்ஷண பொழுதிலே உன்னுடைய மகிமை பாதாளத்திலே இறங்கிச்சுன்னு படிக்கிறோம். நீ பயங்கர மகிமை உள்ளவனா இருக்கிற. நான் மலேசியன், நான் சிங்கப்பூரியன், நான் நீ எந்த நாட்டுக்காரனா இரு, கிறிஸ்துவுக்குள்ள நீ ஒழுக்காம இல்லை என்று சொன்னா, ஆவின்படி நடக்கக்கூடியவனா நீ இல்லைன்னு சொன்னா, நீ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன், நீ நரகத்துக்குரியவன் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இது மனம் திரும்பும்படியான நேரம். நீ மனம் திரும்பாத நேரத்திலே உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டையை நான் நீக்கிடுவேன் ஆண்டவர் சொல்றார். மனம் திரும்பி அவரிடத்தில் வருவாயாக. பரலோக பிதாவே, எங்களை தருகிறோம். திருவசனத்தின்படி அமைந்து கேட்கிற உங்களுடைய தேவ பிள்ளைகள், ஆங்காங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் பயபக்தியோடு கூட உம்மிடத்தில் திரும்ப நீர் உதவி செய்வதாக. மாயமலமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நாங்கள் வராதபடி அப்பா ஆவின்படி நடக்க நீர் உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.